வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். வாழ்க்கை வளமுடன். இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி வெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்முடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இன்றைய சிந்தனைக்கு உயிரின் படக்க நிலை மனம் மகர்ஷியின் கவிதையை சிந்தனை கேட்டுக்கொள்வோம். இறை அறிவும் உயிர் உணர்வும் அறிவறிந்த பேரும் யான் பெற்று உய்வதற்கு அகத்தவத்தில் ஆழ்ந்தேன். முறையாக ஒவ்வொன்றும் முழுமையாய் உணர்ந்தேன். மூலமான இருப்பு சுத்தவெளி இறைவனாயும் நிறைநிலையின் நுண்பகுதி விண் உயிராய் அதன் நிகழ்ச்சி அலை நெடுவெளியில் சேர்ந்து காந்தமாகி மறைபொருளாய் உயிர் மையத்தமைந்த இருப்பறிவாய் மற்றும் அதன் படக்கு நிலை மனமென உணர்ந்தேன். 8 வரிகளிலே பிரபஞ்ச உயிரின வரலாற்றை மகர்ஷி அவர்கள் இந்த கவியில சொல்லியிருக்கின்றார். இறை அறிவும் உயிர் உணர்வும், பேரறிவும் உயிர்கள் வந்த பிறகு உணர்ந்து கொள்ளக்கூடிய சென்சிங் ஃபேக்கல்டி, உயிர் உணர்வும் அறிவறிந்த பேரும். அந்த அறிவை அறிகின்ற போதுதான் அறிவின் பயணம் அதை தெளிவாக நாம் அகக்காட்சியாகவே உணர்ந்து கொள்ள முடியும். யான் பெற்று உய்வதற்கு அகத்தவத்தில் ஆழ்ந்தேன். இது எல்லோருக்கும் கிடைத்து விடுகிறதா? இல்லை இயல்பான வாழ்க்கையிலே கிடைத்து விடுகிறதா என்ற இல்லை. இவற்றெல்லாம் பெற்று வாழ்க்கையை நிறைவாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அகத்தவத்தில் ஆழ்ந்தேன். தவத்தின் மூலமாகத்தான் இதை அறிய முடியும், அதன்படி மனம் ஒடுங்கவும் முடியும்.
முறையாக ஒவ்வொன்றும் முழுமையாய் உணர்ந்தேன். நம்மில இருந்து மனம் ஒடுங்கி தவத்தின் மூலமாக ஆழ்ந்து போகின்ற போது இந்த மனமே தன்னுடைய பூர்வீகத்தை சென்றடைந்துவிடும். காரணம் என்ன என்றால், அறிவின் எழுச்சி நிலையைத்தானே மனம். அடக்கத்தில் அறிவு, உணர்ச்சியில் மனம். அப்ப அங்கிருந்து வந்த மனம் இயல்பில் தன் மூலத்தை நோக்கியே பயணிக்கும். எப்படி கடலிலிருந்து ஆவியாகின்ற நீர் மீண்டும் கடலை சென்று அடைகின்ற வரைக்கும் அதன் ஓட்டம் நிற்பதில்லையோ, அதே போல சுத்தவெளியிலிருந்து பயணித்த அறிவின் வெளிப்பாடு ஜீவராசிகளாய், மனிதர்களாய், அனுபவங்களாய் வந்திருக்கின்ற போது மீண்டும் அது தன் மூலத்தை நோக்கி போய் அதோடு லயமாகின்ற போதுதான் மனதின் ஓட்டமும் நிற்கும். அது வரைக்கும் மனம் நிற்கவே நிற்காது. அதனால் மனதை சைத்தான் என்றும், அரக்கன் என்றும், ராட்சசன் என்றும், சாத்தான் என்றும் அதனுடைய மதிப்பறியாமல் மக்கள் பேசுவார்கள். திருமந்திரத்திலே சொல்றது போல, கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு. புலன்கள் கள்ளத்தனமா? அது எப்போ கள்ளத்தனமாக இருக்கும்? துன்பத்தை தரக்கூடிய வகையில செயல்படுகின்ற போது கள்ளத்தனம். அதுவே மனம் அறிந்து, உடல் அறிந்து, உறுப்புகள் அறிந்து, புலன் அறிந்து, தெய்வத்தை அறியக்கூடிய வகையிலே ஒத்து போகின்ற போது அது கலங்கரை விளக்குகளாக பயனளிக்கின்றன. காலாமணி விளக்கு என்றார். அதுபோல மனதை அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இது ஒரு அரக்கன், சைத்தான், சாத்தான். ஆனால் உண்மையில் மனதின் நோக்கம் என்ன, ஓட்டம் என்ன புரிந்து கொண்டு விட்டால் அது அற்புதமான ஒரு தெய்வீகம். ஏன் அது தெய்வீகத்தை நோக்கித்தான் பயணிக்கிறது. அது வரைக்கும் அது நிறைவு பெறுவதில்லை, திருப்தி அடைவது இல்லை. எனவே முறையாக ஒவ்வொன்றும் முழுமையாய் உணர்ந்தேன். மூலமான இருப்பு சுத்தவெளி இறைவனாயும், மூலமான இருப்பு சுத்தவெளி இறைவனாயும், அனைத்திற்கும் மூலம் தெய்வம் என்பதில் எந்த மகானும் முரண்படவில்லை. அதே போல சுத்தவெளி என்ற கருத்திலையும் மகான்கள் முரண்படவில்லை. மகான்களை பின்தொடர்ந்து வந்த சீடர்கள் தான் தெளிவின்மை காரணமாக முரண்பட்டு நிற்கிறார்களே தவிர எந்த மகானுடைய கருத்தும் முரண்படாது. காரணம் அனுபவத்தில் ஒன்றுதான். நல்லவர்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. அது எப்படி நல்லவர்களுக்கு காலம் இல்லாம போகும் என்றால், நமக்கு வாழ்கின்ற காலத்தை மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். நல்லவர்கள் என்றால் ஞானிகள். அவர்களுக்கு காலம் என்ற எல்லைக்கோடு கிடையாது. எந்த காலத்திலும் நடந்த நிகழ்ச்சி அவர்களால் கண்டெடுக்க முடியும். அப்படித்தான் மகரிஷி அவர்கள் சுத்தவெளியிலிருந்து எப்படி இறைத்துகள் தோன்றியது என்று கண்டுபிடிச்சு நமக்கு சொல்றாங்க. அதுபோல் நல்லவர்களுக்கு காலம் இல்லை என்பது அந்த எல்லைக்கோடு இல்லை என்று அர்த்தம். கடந்த காலம், எதிர்காலம் என்ற எல்லைக்கோடு கிடையாதுன்னு அர்த்தம். இப்படி மூலமான சுத்தவெளி இருப்பு சுத்தவெளி இறைவனாயும், நிறைநிலையின் நுண்பகுதி விண் உயிராய். பிரம்மஞான கவியில நிலைவெளி நிறைவெளின்னு 2 இருக்கும். நிறைதல் என்றாலே ஒரு கொள்கலம் இருக்கணும், ஒரு பாத்திரம் இருக்கணும். அதிலே ஒன்றை வைக்கின்ற போது அது நிறைந்து கொண்டே வந்து அந்த பாத்திரம் நிறைந்தவுடன் வழிய தொடங்கிவிடும். அப்ப நிறைதல் என்றாலே ஒரு கொள்கலம், எல்லைக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். நிலைவெளி என்றால் நிலைத்தது, எங்கும் எப்போதும் இருப்பது என்று அர்த்தம். அப்ப நிறைவெளி என்பது இந்த பிரபஞ்சத்திற்குள்ளாகவும், நிலைவெளி என்பது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளும் அதற்கு அப்பால் சுத்தவெளியாகவும் இருப்பது என்று பொருள். அப்ப இறைநிலையின் நிறைநிலையின் நுண்பகுதி விண் உயிராம். இப்ப இந்த நிறைநிலை பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இந்த வெளியின் நுண்பகுதி விண் உயிராய் அதன் நிகழ்ச்சி
அலை. இங்கே நமக்கு பிரபஞ்சத்தில் எடுத்துக்கொண்டா நம்முடைய உயிருக்கு நுண்பகுதி, நம்முடைய உடலுக்கு நுண்பகுதி உயிர். பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நுண்பகுதி முதல் பௌதீகம் விண்ணு. அப்ப நிறைநிலை இந்த பிரபஞ்சத்தில் நுண்பகுதி விண், ஜீவன்களில் உயிராய், இந்த இரண்டின் நிகழ்ச்சி அலை நெடுவெளியில் சேர்ந்து காந்தமாகி, இந்த இரண்டும் இயங்குகின்ற போது சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளியோடு கலந்து காந்தமாகி மறைபொருளாய் உயிர் மையத்தமைந்த இருப்பறிவாய், மூன்று அமைந்து மறைபொருளாகவும் உயிர் மையத்து அமைந்த இருப்பு அறிவாய். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் மையம் சுத்தவெளியின் இயல்பாகிய அறிவுதான். சுத்தவெளி அதன் இயல்பு 6 இருந்தாலும் கூட சிறப்பு அறிவுக்குத்தான். எனவே மறைபொருளாய் உயிர் மையத்து அமைந்த இருப்பு அறிவாய். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் மையத்தில் இருக்கின்ற இருப்பு அறிவாய் இருப்பதனால்தான் எழுச்சி பெற்ற இயக்கத்தில் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறது. அறிவு என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ஒழுக்கம், ஒழுங்கமைப்பு, ரெகுலாரிட்டி என்ற அர்த்தம். மற்றும் அதன் பறக்க நிலை மனம் என உணர்ந்தேன். இந்த அறிவின் பறக்க நிலை மனம். பரவுதல் அப்படின்னா ஒரு மைய புள்ளிலிருந்து விரிந்து கொண்டே போகக்கூடியது படக்கை நிலை. அப்போ உயிரின் மையத்தில் அறிவாக இருக்கிறது. அதனுடைய எழுச்சி நிலை சுழல் அலையாக 40 அலை வரைக்கும் தன்னை சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியோடு ஊடுருவி காந்த களமாக மாறுகிறது. அப்ப இருப்பு 40 அலை வரைக்கும் உள்ள காந்தலை களம். இந்த இருப்பில் இருந்து விரிந்து 40 வரைக்கும் போனது தானே காந்தலை களமாக இருக்கு. இந்த அலைக்களத்துல நுண் உயிர் என்ற முதல் உணர்கின்ற ஜீவன், அது முதல் மனித இனம் வரைக்கும் வந்த கடைசி உணர் ஜீவன். இந்த ஒவ்வொரு ஜீவனிலேயும் பல தலைமுறைகள், ஒன்றிலிருந்து ஒன்றாக தலைமுறைகள் உருவாகின்றன. அவற்றின் அனுபவங்களும் வீண் போவதில்லை, அழிந்து போவதில்லை, மறைந்து போவதில்லை. அதுவும் அந்த காந்த களத்திலேயே இருப்பாகி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அலைகள் பதிந்த நிலை பீட்டா ஃப்ரீக்வன்சி 14 முதல் 40 வரைக்கும். இந்த இயக்க களத்தை 14 வரைக்கும் உள்ள அந்த அனுபவங்கள் கலந்த காந்தத்திலிருந்து நுணுகிவிட்டோம் என்று சொன்னால் அனுபவங்கள் இல்லாத காந்த களமாக, தூய்மையான காந்த களமாக இருக்கும். அப்போ இந்த மனம் விரிந்து 14க்கு மேல் இயங்குகின்ற போதுதான் நாம் உணர்வுகளாக மன இயக்கத்தில் இருக்கிறோம். இயங்குகின்ற மனம் ஒடுங்கிவிட்டால் அது மீண்டும் அறிவாக மாறிவிடும். அப்போ இந்த மனம் உணர்ச்சி வேகத்தில் அதிகபட்சம் 40 வரைக்கும் போகும். இப்ப என்ன சொல்றோம்? ஆத்திரம் வந்ததுன்னா அறிவு மறைத்து விடுன்னு சொல்றாங்க. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. அப்ப ஆத்திரம் வெளியே போய்கிட்டு இருக்குது. யாரையாவது ஏதாவது பண்ணலான்னு மனவேகம் வெளியே போகும். இப்ப அறிவை நோக்கி மனதை திருப்புகின்ற போது மனதுக்கு அறிகின்ற, சிந்திக்கின்ற ஒரு இயல்பை தவத்தின் மூலமாக பழக்கப்படுத்தி உணர்ச்சிப்பட்ட நிலையிலே கூட அதை திருப்பி சிந்தனைக்கு செலுத்துகின்ற போது, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு என்பார். அப்போ வெளியே போகக்கூடிய மனம் உள்நோக்கி திரும்பிவிட்டால் யூட்டான், அப்போ தன்னை மூலத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடும். அப்போ 20 அலைக்கு கீழே வருகின்ற போதே சிந்தனை திறம் சாந்தத்தை நோக்கி, அமைதியை நோக்கி திரும்பிவிடும். அப்போ பகைவனை என்றாலும் கூட மன்னிக்கின்ற இயல்பு வந்துவிடும், பொறுத்து கொள்ளக்கூடிய இயல்பு வந்துவிடும். அப்ப மனதை இயல்பு நிலை என்பது வெளியே போகக்கூடிய மனம், பிரத்யாகாரம்.
அந்த இயல்பிலிருந்து அதை திருப்ப வேண்டும் என்றால் உடனே முடியுமா? அதுவும் முடியாது. அதுக்காகத்தான் பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி என்று 4 நிலைகளை பதஞ்சலி மகான் வகுத்த அஷ்டாங்க யோகத்திலே மனதுக்கான பயிற்சிகள் இந்த 4 நிலை. அப்ப வெளியே போகக்கூடிய மனதை நிறுத்தி பழகுவதற்காகத்தான் இறை வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று கோவில்களை ஏற்படுத்தினார்கள். மசூதி, தேவாலயங்களை நிறுவினார்கள். இப்ப இவை எல்லாமே நம்முடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். அந்த வகையிலே மற்றும் அதன் படக்க நிலை மனம் என உணர்ந்தேன். ஸோ மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் போர்ஷன் பார் யோஷோ. அப்படி மனதை அறிந்து மனதுக்கு அடித்தளமாக இறைவனை அறிந்து வாழ்க்கையின் பயனை நிறைவு செய்யும் சொல்லி இன்றைய கருத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி மலேசிய நிகழ்ச்சிக்கு நீங்க போறேன். சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. பாடல்கள் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களை அழைத்தமையவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் அருள்நிதி இளங்கோ ஐயா அவர்களை அழைத்தமையும். இளங்கோ, ஒரு பாடல் வேதாத்திரிய பாடல் பாடுப்பா, அதுக்குள்ள நம்ம பிரதீப் ஐயா வந்துருவாங்க. வாழ்க வளமுடன். வந்துச்சா கேட்டுறீங்களா? சரி. 3 பாடலுமே பாடிடலாம். சரிங்க. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையுள் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழி தொன்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞானக்கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம், உயிர் உடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
பெருகட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.